SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியில் தனியார் பள்ளி வளாகத்தை வெள்ள நீரானது சூழ்ந்து நிற்கிறது. தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். மழை ஓய்ந்து 3 நாட்களாகியும் வெள்ளம் அடியாததால் மாணவர்கள் அவதியடைந்து வருகிறார்கள். குடியிருப்புகளையும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். இது வந்து மில்லர்புரம் ஹவுசிங் போர்டு, தூத்துக்குடி மாநகராட்சி உட்பட்ட 18வது உட்பட்ட மில்லர்புரம் ஹவுசிங் போர்டு ஏரியா. இது மொத்தம் 6 குறுக்கு தெரு இருக்குது. இந்த 6 குறுக்குல கடந்த கனமழை பெஞ்சது. அந்த மழையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியிருப்பு பகுதியில் பூராமே தண்ணீர் தேங்கி ரொம்ப வந்து மக்கள் சிரமத்துக்குள்ளாகிட்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஜனவரி மாதமே இந்த 6 ரோடுகளுக்குமே வந்து ரோடு வந்து போடுறதுக்கான வந்து சேங்ஷன் ஆகிட்டு, ஆனால் வந்து எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கப்படலைங்க. செப்டிக் டேங்க் தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. தண்ணி மழை வந்திலிருந்தே இருக்குது. எங்களால் யூஸ் பண்ண முடியல. மேல் வீடு இருக்கிறவங்க போய்க்கிறாங்க, ஒரு கீழ் வீடு இருக்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியல. பிள்ளைகளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். எந்த ஒரு பொருள் வாங்க போக முடியல, ஸ்கூலுக்கும் போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு தயவு செஞ்சு ரோடு போட்டு கொடுங்க. இந்த கழிவுநீருக்கு வந்து ஒழுங்கு போகிறதுக்கு வழி பண்ணி கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஏரியாவில் வந்து மழை பெஞ்சு 4 நாள் ஆயிடுச்சு. தண்ணி எதுவுமே வெளியில் போகவே இல்லை. எல்லாரும் வாராங்க, கவர்மெண்ட்லேருந்து வாராங்க, வந்து மெயின் ரோட்டில் நின்று பார்க்குறாங்க, பார்த்துட்டு அப்படி திரும்பி போயிடுறாங்க. உள்ளே வந்து யாருமே பார்க்குறது இல்லை. பட் மோட்டர் கொண்டு வந்து வைக்கிறாங்க, திரும்ப ஓடலைன்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த ஏரியாவிலேருந்து எங்கேயுமே போகலை. எல்லா வீட்லேயும் ட்ரைனேஜ் நிறைஞ்சு போய் தான் இருக்குது. டாய்லெட் கூட போக முடியல. குழந்தைங்க வெளியே போக முடியாமல் எல்லாருமே வீட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் நாங்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்காக களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். தூத்துக்குடியில் இந்த மழை வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை திமுக எம்பி கனிமொழியும் நேரில் வந்து ஆய்வு செஞ்சிருந்தார். இருந்தாலும் மக்களுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது அப்படின்னா, வரக்கூடிய அதிகாரிகளோ மற்றவர்களோ பெரும்பாலும் அந்த பொது பகுதிக்கு முக்கியமான பகுதிகளுக்கு வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இன்னும் நீர் வடியாமல் தான் இருக்குது. குழந்தைங்க யூஸ் பண்ணுறக்கூடிய பல்வேறு இடங்களும் இப்படி தான் இருக்கிறது. உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் தரப்பு என்ன பதில் கிடைத்திருக்கிறது? இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கனமழை பெய்துள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் அல்லாது திருநெல்வேலி மற்ற பகுதியிலிருந்து காற்றோட்ட அந்த வெள்ளமானது தூத்துக்குடி இப்போ 18 நம்ம நின்று கொண்டு இருக்க வந்து ஹவுசிங் போர்டு, அதாவது மில்லர்புரம் ஹவுசிங் போர்டு, இப்பகுதிகளில் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. இவர்கள் 3 நாட்களாகியும் தண்ணீர் இன்னும் வற்றாத ஒரு சூழ்நிலை. அதாவது இந்த குறிப்பாக இந்த மில்லர்புரம் ஹவுசிங் போர்டு அருகிலே 2 தனியார் பள்ளிகளிலும் உள்ளே புகுந்ததால் பள்ளி மாணவர்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர். குறிப்பாக இப்பகுதியில் சாலைகள், அதாவது கடந்த 30 ஆண்டுகளாக சாலைகள் சரிவர எங்களுக்கு செய்து தரவில்லை. இந்த கோக்கூர், கதிர்வேல் நகர், புஷ்பா நகர், ஹரிராம் நகர், பாரதி நகர் மற்றும் பல்வேறு இடங்களில் உள்ள தண்ணிகள்லாம் இங்கே தான் வந்து இங்கே தேங்குகிறது. இதற்கு இந்த தண்ணி மொத்தமாக இங்கே வருகிறது. இதை வந்து அகற்ற வேண்டும். இதை வந்து இந்த கான்கள் அகலப்படுத்தி மக்கள் ஓடையில் கொண்டு செல்ல வேண்டும் என இந்த மாநகராட்சிக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அதேபோல் இந்த தண்ணீர் இருந்து பலமுறை எல்லாரிடம் புகார் தெரிவித்தும் இந்த எம்பி கனிமொழி கூட நேற்று கூட வந்து பார்வையிட்டு தான் சென்றார்கள். இதற்கு ஒரு சரியான தீர்வு காணவில்லை. பார்வையிட்டு சென்று விட்டனர். இதுவரை தண்ணீர் வந்து ஒரு உறிஞ்சுவதற்கு ஏற்படுத்தவில்லை. எங்களுக்கு தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும். இந்த தண்ணீரினால் நிறைய பேர் அன்றாட இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதித்துள்ளது. அதேபோல் இந்த தண்ணீரும் வந்து கழிவுநீரும் சேர்ந்துள்ளால் தூர்நாற்றம் ஏற்படுகிறது. இதற்கு எங்களுக்கு விரைவில் தண்ணீரை அகற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி மற்றும் இன்னும் பிற பகுதிகளிலும் மழைநீர் வெள்ள நீரானது வடியாமல் இருப்பதால் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய கள தகவல்களுக்கும் நன்றி. SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.